back to our channel Yega Bala Vlogs. அறுபடை முருகன் சீரிஸ் பார்ட் 4 சுவாமி மலை முருகன் கோயில் பார்க்க போலாமா? ஹாய் மக்களே, நம்ம அறுபடை சீரீஸில் இன்றைக்கி 4ஆம் படை வீடு சுவாமிநாதனை தரிசிக்க சுவாமி மலைக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மார்னிங் 5 o'clockன்றதுனால இன்னும் விடியவே இல்லை, கருகும்னு இருக்குது ஸ்ட்ரீட்டெல்லாம். ஸோ கிளம்பியாச்சு. மதுரையில் இருந்து சுவாமி மலைக்கு 4 hours கிட்ட ஆகும். சுவாமி மலை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி அப்புறம் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாகவும் காம்பேக்டாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. நீங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சுவாமிநாதனை பார்க்க போகலாம். வெற்றிவேல் முருகனுக்கு எப்போவுமே வண்டி எடுத்ததுமே கொஞ்சம் நேரம் சாமி சாங்ஸ் கேட்குற பழக்கம் எங்களுக்கு இருக்குங்க. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படியா இருந்தால் கமெண்ட்டில் ஒரு ஹைஃபை கொடுத்துருங்க. நம்ம அறுபடை வீடு தரிசனம் ஃபஸ்ட்டு 1ஆம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்து செகண்ட் டே திருச்செந்தூர் செந்திலாண்டவனை பார்த்துட்டு தேர்ட் டே பழனி தண்டாயுதபாணியை பார்த்துட்டு இன்றைக்கி 4th டே சுவாமிநாதனை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். மேலே சொன்ன எல்லா படை வீடுகளோட விலாக்ஸுமே நம்ம சேனலில் டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். எங்கே தங்குறது, தேவஸ்தானத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைம் இருக்கப்போ செக் பண்ணி பாருங்கள் மக்களே, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுரையில் இருந்து சுவாமிமலைக்கு போகிற வழியில் 2 டோல்கேட் மிஸ் பண்ணிவிட்டு ஊருக்குள்ளே சுற்றி போகலாம். யதார்த்தமாக தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணி போனோம். ஆனால் இது நம்ம ஊர் தானான்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக க்ரீனரிஸ், வயல், மரம், செடின்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரசிச்சுக்கிட்டே போனதில் டைம் ஆனதே தெரியல. ஒரு 5 to 7 kilometers இருக்கும் இந்த சுற்றி போகிறதுக்கு. அப்புறம் போகிற வழியிலேயே மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பை போட்டாச்சு. பூரி, இட்லி, பொங்கல்னு எல்லாத்தையும் ஒன்று வாங்கி எல்லாரும் ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிக்கல, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ அரை வயிறாக தான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா மாட்டு வண்டி, ஊஞ்சல்னு நிறைய டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. மெயின் ரோடில் நல்ல லுக்கோடு இருக்கிற ஒரு டீசெண்டான ஹோட்டல்னே சொல்லலாங்க. பட் நேம் போர்டில் ஜிலேபியை பிச்சு போட்டிருக்கும் போதே நான் யோசிச்சுருந்துருக்கணும். பசியில் கண்ணை கட்டிருச்சு, அதை பார்க்காம நாங்கள் உள்ளே போயிட்டோம். சண்முக விலாஸ்னு இருக்கே, நம்ம ஊர் செஃப்பாக இருப்பாருன்னு நினச்சோம். பட் ஃபுட்டெல்லாம் டிப்பிக்கல் கேரளா சைட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஊஞ்சல் எல்லாம் ஆடிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சுவாமிமலைக்கு எப்படி ரீச் ஆகிறது? கோவில்களுக்கே பெயர் போன கும்பகோணத்தில் தான் சுவாமிமலை இருக்குது. நீங்கள் எங்கே இருந்து கிளம்புனாலும் கும்பகோணத்துக்கு பஸ்ஸிலையோ இல்லை ட்ரெயின்லையோ ரீச் ஆகிட்டு அங்கேருந்து வெறும் 8 kilometers தான் சுவாமிமலை அமைஞ்சிருக்கு. கும்பகோணம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே டவுன் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். நம்ம டவுன் பஸ்லையோ இல்லை ஆட்டோலையோ சுவாமிமலை கோவிலை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து இறங்குறீங்க அப்படின்னா அங்கேருந்து மினி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 1 kilometer அளவுக்கு நடந்து போகலாம், இல்லைனா ஆட்டோவில் ரீச் ஆகலாம். அண்ட் அந்த மினி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஆட்டோலையோ இல்லை டவுன் பஸ்லையோ நீங்கள் சுவாமிமலைக்கு ரீச் ஆகிடலாம். டவுன் பஸ் ஸ்டாண்டில் எவ்ரி 10 minutes ஒன்ஸ் சுவாமிமலைக்கு பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. நம்ம காரில் வந்திருக்கிறதுனால டைரெக்டாக கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேயே ஃப்ரீ கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. கோவில் என்ட்ரன்ஸுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு பக்கத்தில் பெய்ட் பாத்ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 100 meters ஃப்ரீ கார் பார்க்கிங்கும் இருக்குது. நாங்கள் வீக் டேஸில் போனதுனால கூட்டம்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டுருக்கப்போ நல்ல வெயில் காயறதுக்காக ஆட்டுக்குட்டீஸ் எல்லாம் அங்கே அலப்பறை பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம வீடியோ எடுக்கும்போது மட்டும் அமைதியாக போஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்டேவை பொறுத்தவரை நாங்கள் 1 day ட்ரிப்பு அப்படின்றதுனால மார்னிங் கிளம்பிட்டு நைட்டு ரிட்டன் ஆகிட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து 5ஆம் படை வீடான திருத்தணிக்கு சென்னைக்கு ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டே ரிட்டன் ஆகிட்டோம். பட் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கோவில் தேவஸ்தானத்திலேயே நிறைய ரூம்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆஸ் யூஷுவல் டைரெக்டாக போய் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இல்லை.
ஆக்சுவலாக நம்ம மற்ற ஊருங்களுக்கெல்லாம் போய் மற்ற ஸ்டேட்டுங்களுக்கெல்லாம் போய் அங்கேருந்து அங்கே உள்ள தேவஸ்தானத்துலேயே ஆன்லைன்லேயே புக் பண்ணுற வசதிகள்லாம் நமக்கு கிடைக்கிது. பட் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோவில்களோட தேவஸ்தானத்தில் உள்ள ரூம்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தா ஒருவேளை நமக்கும் எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கும். பட் இல்லாததுனால நீங்கள் டைரெக்டாக தேவஸ்தானத்தில் போய் ரூம்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கோவிலை சுற்றி இங்கே நிறைய ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வர டைமில் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க மக்களே. இந்த சுவாமிமலை ஸ்தலத்துக்கு திருவேரகம்னு ஒரு பழைய பேரும் இருக்குங்க. ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை அந்த சிவனுக்கே உபதேசம் செஞ்சு அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு பெயர் பெற்ற சன்னதி தான் இந்த சுவாமிமலைன்னு சொல்லப்படுற சுவாமிநாதன் சன்னதி. சரி, சுவாமிநாதன்னு சொல்கிறோம், அது ஓகே. பட் ஆனால் சுவாமிநாத சுவாமி திருக்கோயில்னு போட்டிருக்கே, அது என்ன? அதையும் சொல்கிறேன். உலகத்துக்கே படியளக்கிற ஆதி மூலமான அந்த சிவனுக்கே குருவா இருந்து பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் செஞ்சதுனால இங்க இருக்கிற முருகருக்கு சுவாமிநாத சுவாமி, அதாவது சுவாமிக்கே குருவா இருந்த சுவாமின்னு பொருள்பட இந்த பேர் வந்துச்சான். இதை பத்தி கொஞ்சம் விசாரிச்சதில்ல. இதோட விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தடவை தன்னை அவமதிச்ச பிரம்மாவுக்கு பாடம் சொல்லித்தர முருகன் அவர்கிட்ட போய் பிரணவ மந்திரத்தோட பொருள் என்னன்னு கேட்டாராம். பிரம்மதேவனுக்கு சரியான பதில் தெரியாம தவிச்சாராம். படைக்கும் தொழில் மேற்கொள்ளும் உங்களுக்கே இது தெரியலையா அப்படின்னு கோவப்பட்டு பிரம்மாவை சிறையில் அடிச்சிட்டு படைக்கும் தொழிலை முருகனே மேற்கொண்டாராம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவபெருமான் கோவத்தோட முருகரை பார்த்து, பிரம்மாவையே கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு ஞானம் இருக்கா? எங்க பிரணவ மந்திரத்தோட பொருளை நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு முருகனும், சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சொல்கிறவன் குரு, கேட்குறவன் சீடன், அதனால் நீங்கள் சீடனை போல் மண்டிக்கிட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன்னு சொல்ல சிவபெருமானும் அப்படியே செஞ்சாராம். இந்த நிகழ்வு நடந்த ஸ்தலம் தாங்க இந்த சுவாமிமலை. சிவனுக்கே குருவாக இருந்ததுனால இங்கே இருக்கிற முருகருக்கு தகப்பன் சுவாமி, சிவகுருநாதன் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. அதனால தான் இந்த சுவாமிமலையில் மட்டும் சிவனோட ஸ்தலம் ஃபஸ்ட்டு மலைக்கு கீழேயும் முருகனோட ஸ்தலம் மலைக்கு மேலேயும் அமைஞ்சிருக்கு. பொதுவாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருச்செந்தூரை தவிர மற்ற படை வீடுகளில் முருகன் இயற்கையாகவே குன்று மேலே தான் அமர்ந்திருப்பார். இந்த சுவாமிமலையில் மட்டும்தான் குன்று மேலே இருக்கணும் அப்படின்னு செயற்கையாகவே ஒரு குன்றை உருவாக்கி அதுக்கு மேலே இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த சுவாமிமலை சுவாமிநாதன் கோயில் மொத்தம் 3 அடுக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கும். செகண்டு 2ஆம் அடுக்கு படிக்கட்டுகளாக இருக்கும். மற்ற இடங்கள் மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை, ஆனால் 60 தமிழ் ஆண்டுகளோட பெயர்களால் 60 படிக்கட்டுகள் இங்கே இருக்கும். தேர்டு 3ஆம் அடுக்கில் தான் முருகர் சுவாமிநாத சுவாமியாக காட்சி தர்றாரு. அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுவாமிமலை கோயில் இயற்கையாக உருவானது கிடையாது. இதோட தனி சிறப்பு, இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் முருகர் சன்னதிக்கு ஆப்போசிட்டில் மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் இருக்கும். இந்த யானை சிலையை தான் முருகனுக்கு தெய்வானையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ இந்திரன் சீராக தந்த ஐராவதத்துடைய அடையாளமாக இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சமாக நெல்லி மரம் தான் இருக்குது. இப்போது நம்ம உள்ளே என்ட்ராகிறதுக்கு தெற்கு வாசல் பக்கம் இருக்கும். நார்மலாக கோவில் பார்த்திங்கன்னா தெற்கு வாசல் பக்கமாக தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. போன உடனே நேராக ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மனை பார்க்கலாம். அப்படியே லெஃப்ட் சைடில் கிழக்கு வாசலில் பார்த்த மாதிரி சுந்தரேஸ்வரர் இருப்பார். அவரையும் கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க படிப்பாதை வழியாக மேலே ஏறணும். இந்த படிப்பாதை வரைக்கும் ஃபோன் எல்லாமே அலௌடு, அதுக்கப்புறம் அலௌடு இல்லை. அந்த படிப்பாதைக்கு பக்கத்துலேயே கீழே இருக்கிற லாக்கரில் வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் அது எல்லாத்தையுமே இங்கேயே வச்சுட்டு படியேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாக்கரில் வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு மொபைலுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மொபைலை கீழே வச்சுட்டு போயிட்டதுனால என்னால் மேலே போகிற படிக்கட்டுகள், மேலே என்னென்ன இருக்குது, மலை மேலே இருக்கிற முருகர், இவங்க எல்லாரையும் என்னால் உங்களுக்கு காமிக்க முடியலை. கூட்டம் கம்மியாக இருக்குன்னு தாங்க நினச்சோம். பட் மலை மேலே போனதும் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. ஒரு 1/2 hour கிட்ட க்யூவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த 1/2 hour வெயிட் பண்ணாலும் அதுக்கு ஒர்த்தாக ஃபஸ்ட்டு பின்னாடி நின்று ஒரு தடவை, அப்புறம் முன்னாடி நின்று ஒரு தடவை அந்த பிரசாதம் வாங்கி ரொம்ப திருப்தியாக சுவாமிநாதனை தரிசிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். கருவறையில் முருகன் ஆசானாக இருக்கிறதுனால அவரோட வலது கையில் ஆயுதத்துக்கு பதிலாக தண்டம் வச்சுருக்காரு.
இந்த மாதிரி எங்களோட 4ஆம் படை வீடு சுவாமிமலை சுவாமிநாதன் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட்டு சென்னை ட்ரெயினில் 5ஆம் படை வீடான திருத்தணி தான் போக போகிறோம். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். 6 படை வீடு ட்ரிப்பில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க மக்களே. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் ஏகாவாலா. பாய்.